மிளகாய் சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 20 சிகப்பு மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அந்த தண்ணி ஆறுற வரைக்கும் விட்டுருங்க. அதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மிளகாயை எடுத்து அப்படியே மிக்ஸி ஜாரில் போடுறோம். அதற்கு பிறகு 2 தக்காளியை அதில் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அதுவும் 2 போட்டுக்கோங்க. அதிலேயே புளி ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதிலேயே பூண்டு ஒரு 15-20 பல் சேர்த்துக்கோங்க. அதற்கு பிறகு உப்பு சேர்த்துக்கணும். இப்போது இதை அரைச்சிடலாம். நம்ம சட்னி அரைச்சாச்சு.